ஆணையா கொள்கையா எது வேண்டுமெனில் கொள்கையை விற்று பிழைக்க வேறு நபர் பாருங்கோ. டி ஸ்டாக் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக தோழர் ராஜேஷ்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். மதுரையில 2வது மாநில மாநாடு தற்குறி கழகம் நடத்தி இருக்கிறது. அதுல பல்வேறு அணில்கள் ரொம்ப ஆவலோடு போய் அவர்களுடைய தற்குறி தலைவரை பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணி சோத்துக்கு வழி இல்லாம சிங்கி அடிச்சு தண்ணிக்கு வழி இல்லாம கக்கூஸ் தண்ணியெல்லாம் எடுத்து குடிக்கிற அளவுக்கு போய் கஷ்டப்பட்டு நீ பார்த்திருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட இது எப்படி சொல்லலாம்னா, இந்த கஷ்டப்பட்டு விரதம் இருந்து கோயிலுக்கு போய் இந்த கடவுளை பார்த்த ரேஞ்சுக்கு நம்ம தற்குறிகள் தற்குறி அணில்கள் இதை பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, அதுல குறிப்பிட்டு சொல்றதுக்கு எதுவும் இல்லை. நம்ம இவ்வளவு கம்ப்ளைண்டா சொல்லணுமான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு வேண்டாம்னு தோணுது. ஏன்னா அது எல்லா இடங்கள்லயும் இந்த மாதிரி சின்ன சின்ன சிக்கல்கள் வரும். இது அன்எக்ஸ்பெக்டட் க்ரௌடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த க்ரௌடு. இவர் ஏர்போர்ட் போனாலும் இதே க்ரௌடு தான் வருது. இது விஜயை பார்க்க வர்ற கூட்டம், அவ்வளவுதான். இது ஒரு ஆடியன்ஸ். அது நீங்க இப்ப இந்த சமீபத்துல பெங்களூர்ல இது ஏன் பர்டிகுலரா கேட்க வரேன்னா, அதாவது ஒரு மாநாடு நடக்குது அப்படின்னா அந்த மாநாட்டுக்கு இவ்வளவு கூட்டம் வருவாங்க, இத்தனை பேர் வருவாங்க, இத்தனை பேருக்கு உண்டான ஏற்பாடுகளை நம்ம பண்ணணும். வெயில் இப்படி அடிக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது நிழற்குடை மாதிரி ஏதாவது அமைக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வசதிகள் செய்யணும், கழிப்பறை வசதிகள் செய்யணும், பெண்கள் இத்தனை பேர் வருவாங்க, ஆண்கள் இத்தனை, இதெல்லாம் ஒரு கணக்கு இருக்கும்ல தோழர். இந்த எல்லா கட்சிகளுமே ஏன் இதை இவங்க கண்டிப்பா கட்சிகளுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கூட ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசர் வச்சுதானே இந்த வேலையை அவங்க பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு கூட கவனிக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு வக்கு இல்லையா? ரெண்டாவது இந்த விஜய் அப்படிங்கிற நபர் ஒரு அணுகத்தகாத ஒரு மனிதராக இருக்கிறார். வீட்டுக்கும் வெளியும் பாத்தீங்கன்னா ஒரு 20 அடிக்கு கேட்டு போட்டு பூட்டி வச்சிடறாரு. ரேம்பு பக்கத்துல எல்லாம் அந்த அணில் குஞ்சுகள் எல்லாம் எகிரி குதிச்சு வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரேம்புக்கு இடைவெளி விட்டு அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-20 அடிக்கு பயங்கரமான ஒரு வேலிகளை எல்லாம் போட்டு அதற்கு கிரீஸை வேற தடவி இருந்தாங்க, எங்க மேல ஏறிடுறானுங்களோ அப்படின்னு. சோ இதை தொடர்ச்சியாக நம்ம எப்படி பாக்குறது இந்த மாதிரியான விடயங்களை? அதாங்க சொல்றேன். நீங்க கேட்ட கேள்வியில் என்ன சொல்றீங்க கேட்டீங்கன்னா, ஒரு மாநாடு நடத்துறாங்க அப்படின்னா இவ்வளவு பேர் வருவாங்க, அவங்களுக்கு இந்த வசதிகள் செய்து கொடுக்கணும்னு சொல்றீங்க இல்ல, அது எதுக்கு இவ்வளவு பேர் வர்றாங்கிறதான் கேள்வி. அவ்வளவுதான். விஜய் பார்க்க வர்ற கூட்டம் தானே. அவங்க ஃபுல்லா உட்காந்து கேட்டா போக போறாங்க, வந்துவாங்க, 2 நிமிஷம் பார்ப்பாங்க, கிளம்பி போயிடுவாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேலே எல்லாம் நிறுத்துறதுக்கு நேரம் எல்லாம் கிடையாது அவங்களுக்கு. விஜய்க்கும் அது ஒரு எண்ணம் கிடையாது. விஜய் ஒரு பெரிய பண்ணையாருங்க, ஒரு பெரிய ஓனர், ஒரு பெரிய பண்ணையாரு. அந்த பண்ணையாருக்கு தன்னை பார்க்க வர்ற பண்ணை அடிமைகளை பத்தி ஒரு நாளும் கவலை இருக்க போறதெல்லாம் கிடையாது. இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மற்ற கூட்டத்துக்கு நம்ம இந்த ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச் நடந்துச்சு. ஐபிஎல் மேட்ச் ஃபைனல்ல பெங்களூர் ஜெயிச்சதுன்னு சொல்லி அதுல விளையாண்ட ஒருத்தர் கூட பெங்களூர்காரன் கிடையாது. அவரு கப் எடுத்துட்டு போறானுங்கன்னு சொல்லிட்டு போய் 11 பேர் செத்தாங்கல்ல கூட்ட நெரிசல்ல. அவங்களுக்கு இந்த கூட்டத்துக்கு பெரிய வித்தியாசமெல்லாம் கிடையாதுங்க. அந்த ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ண என்ன மைண்ட் செட்ல பண்ணாலும் அதே தான் விஜயோட மாநாட்டிலையும் நடக்கிற விஷயங்கள். அவ்வளவுதான். விஜய்க்கு அங்க வரக்கூடிய ஆட்களை பற்றியான எந்த விதமான அக்கறையும் இல்லை. அக்கறை இல்லைங்கிறதுக்கு என்ன காரணம்? உனக்கு வேண்டாம் வேண்டாம்னு போய் அங்க விழுகிறதான் காரணம், வேற எந்த காரணமும் கிடையாது. இவ்வளவு பெரிய கூட்டத்தையெல்லாம் சமீபத்தினால எந்த அரசியல் கட்சினாலும் கூட்டம் எல்லாம் முடியும். அது விஜய்க்கு வருது அப்படின்னா விஜய் அதை கேப்டலைஸ் பண்ணணும். அவருக்கு அது மேல எல்லாம் எந்த அக்கறையும் கிடையாது. விஜய் அரசியல் கட்சியெல்லாம் ஆரம்பிக்கவே இல்லை. அது ஒரு ஏற்கனவே இந்த ஸ்டாண்டப் காமெடி சொன்ன மாதிரி அது ஒரு இன்ஃபுளுயன்ஸ் மார்க்கெட் தான். அது அப்படித்தான் இருக்கும். விஜய்க்கு இந்த மக்கள் மேலே அக்கறை இல்லை, அவருக்கு அவரு மேலேயும் அக்கறை இல்லை, வேற யாருக்கு எது மேலே அக்கறை கிடையாது. அதனால நீ தண்ணி குடிச்சா என்ன, குடிக்காட்டி என்ன, ஒண்ணுக்கு போனா என்ன, போகாட்டி என்ன, எனக்கு நீ உள்ள வந்துடக்கூடாதுன்னு நான் கம்பி கட்டி அதுக்கு மேல ஜீஸ் கூட தடவை. இந்த ஜீஸ் தரவுறதுலாம் இந்த ஒரு புது கான்செப்ட் தான். புது கான்செப்ட் ஏன் வருதுன்னு கேட்டா இவனுக்கு அடங்காம வர்றதா. சரி, கிரீஸ் தரவுனதுக்கு அப்புறமும் அது சக்சஸ் ஆச்சான்னு கேட்டா இல்ல, சக்சஸ் ஆகல. அப்ப நீ என்னதான் நீ வழுக்கு மரத்தையே கொடுத்து வச்சாலும் ஏறி வர்றதுதான். இவங்க ஏறி வரக்கூடாதுன்னு என்ன தடைகள் எல்லாம் விஜய் போடுறாரோ அதையெல்லாம் மீறி ஒருத்த வரான்னு வச்சுக்கல, அவனுக்கு என்ன விதமான ஒரு அரசியல் புரிதல் இருக்குன்னு பார்த்துக்கலாம். வெறும் பார்க்க வர்ற கூட்டம், அவ்வளவுதான். விஜயை பார்த்துட்டேன் அவ்வளவுதான். அன்னைக்கு கூட ஒரு மதுரையில் ஒரு புள்ள எங்க அம்மா ஃபோன் பண்ணி அந்த புள்ளோட அழுகாச்சு ரொம்ப அதிகமா இருந்துச்சு. நான் கூட கேட்டேன், எதுக்குமா இப்படி எல்லாம் அழுகிறேன்னு கேட்கலாம்னு யோசிச்சேன். இந்த பிள்ளைக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான்.
அதாவது நடிகர்களை கூத்தாடிகள்னு பாக்குற புத்தி நமக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவு அரசியல் படுத்தப்படுவோம்னு அர்த்தம், அவ்வளவுதான். அது இல்லாத வரைக்கும் அது இப்படித்தான் இருக்கு. இவர்களுக்கான அந்த அரசியல் புரிதல் அப்படிங்கிறது சுத்தமாவே கிடையாது. இன்னைக்கு விஜய் பேசியதும் அதில் எந்த இடத்திலும் அரசியலே கிடையாது. பேருக்கு அரசியல் மாநாடு அப்படிங்கிற ஒரு பேர்ல அந்த மாநாட்டை நடத்திட்டு விஜய் பேசியது முழுக்க முழுக்க வந்து ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியில பேசுவதை போலவும், பேருக்கு வந்து ஏதோ 2 கட்சிகளை திட்ட வேண்டும் அப்படிங்கறதுக்காக பேசுவதும் போலதான் இருந்ததே ஒழிய மக்கள் நலனை பற்றி ஏதாவது விஜய் பேசினாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. பேசியிருக்காரு. அவரோட கொள்கையை பற்றி என்ன சொல்றப்ப என்ன பேசினாரு எனக்கு தெரியல. கொள்கை வந்து நாங்கள் பெண்களுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் குழந்தைகளுக்கும் முன்னுரிமை கொடுப்போம். இப்ப யாருமே கொடுக்காத மாதிரி முன்னுரிமை. இவர் சொல்ற கணக்கெல்லாம் படிப்போம். இவர் சொல்றபடி பார்த்தோம்னா இவர் பஸ்ல ஆபீஸ் போற மாதிரியும், அங்க ஒரு கர்ப்பிணி பெண் வந்து பஸ்ல சீட் கிடைக்காம நிக்கிறப்போ இவர் எந்திரிச்சு இந்த சீட் கொடுப்பாருலங்க, இந்த பழைய கான்செப்ட்ல அந்த மாதிரி நினைச்சு. தோழர், இது கட்சின்னு ஒருத்தங்க ஆரம்பிச்சா எல்லாருமே பேசுற ஒரு சாதாரணமான விஷயம். நீங்க பெண்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம், வயதானவர்களுக்கு அப்படி பண்ணுவோம், அப்ப இளைஞர்களுக்கு இப்படி பண்ணுவோம், இது எல்லாருமே சொல்றதுதான். அதை தாண்டி நீங்க அரசியல், அதாவது லைம் லைட்ல இருக்கக்கூடிய அரசியலை பற்றி நீங்க என்ன பேசுறீங்க? இன்னைக்கு ஓட்சோரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்தியாவையே பெரிய அளவுல வந்து புரட்டி போட்ட ஒரு சம்பவமாக இருக்கிறது. நேற்றுக்கு நாடாளுமன்றத்தில் அமித்ஷா கொண்டு வந்த ஓட்சோரி அவர் இப்பதாங்க அவரு விஜய் வந்து இப்பதான் பஸ்ல வந்து சீட் கொடுக்கறதுக்கே வந்திருக்காரு. நீ அவர் இறங்கி பஸ்ஸை தள்ளி விட்டு இதெல்லாம் நடக்க விட்டுருங்க, அதெல்லாம் பேச வேண்டாம். விஜய்க்கு அந்த அளவுக்கு அரசியல் கிடையாதுங்க. நீங்க விஜய் கிட்ட அவருக்கு தெரியாதுங்க. கோட இருந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்க, அவனுக்குமா அதெல்லாம் தெரியாது? அவனுக்கு நல்லாவே தெரியும், இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் அவனுக்கு தெரியும். பட் இந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா விஜய் வாசிக்கணும் இல்ல. ஸ்கிரிப்ட் எப்படி எழுதுறான்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தையே நீங்க தான் சார் விஜய்க்கு அதான் பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். இவங்களுக்கு அதை தாண்டி எல்லாம் வேற எந்த பிடிச்சதும் கிடையாதுங்க. அவங்க எல்லாம் பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இப்போ நான் எப்படி பாக்குறேன்னா, தமிழ்நாட்டுல வந்து இப்ப 2 கட்சிக்கு வந்து ஒரு கூட்டம் வந்து வந்துட்டு இருக்குது. ஒரு கூட்டம் என்ன அப்படின்னா, விஜய பார்க்க வர்ற கூட்டம். இன்னொரு கூட்டம் சீமான் பேச வர்றது கேட்கறதுக்கு வர்ற கூட்டம். இது 2 தான் இன்னைக்கு கூட்டம் இருக்கு. இந்த 2 கூட்டத்துக்கு சொல்ற விஷயம்னு கேட்டா, விஜய பார்க்கணுங்கிற எந்த அவசியம் உங்களுக்கு இல்லை. அது சினிமாவே போட்டோம், நீங்க பாத்திரலாம். அதே மாதிரி சீமான் பேசுறது கேட்கறதுக்கு எந்த அவசியம் கிடையாதுங்க. நீங்க பல யூடியூபருக்கு பேசுனீங்கன்னா அதுல அவர் என்ன பேசியிருப்பாரோ அதே தான் வந்து இந்த மீட்டிங்கும் பேசுவார். அவர் புதுசா என்ன பேசுவார்னா, அந்த அன்னைக்கு என்ன டாபிக்கோ அந்த டாபிக்கை பத்தி 2 வார்த்தை. அப்புறம் திருப்பி என்ன பண்ணுவார்னா, அந்த பழைய கேஸ்ட் எடுத்து போட்டார்னா ஃபுல்லா பழைய கேஸ்டாக ஓடி போகுது. இது 2 தான் வந்து தமிழ்நாட்டுல வந்து நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். இந்த வெற்றியா பார்க்க வர்ற ஆளுகளையும் வெற்றியா கேட்க வர ஆளுகிட்டையும் உங்களுக்கான அரசியலை உங்க தலைவர்கள், அதாவது நீங்க தலைவர் நம்பிட்டு இருக்க ஆட்கள் முன்னெடுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டோம்னா அவங்க இல்லை. அவங்களுக்கு ஓட்டோடி பத்தியும் கவலை இல்லை, அமித்ஷா கொண்டு வந்திருக்கிறது ஆட்சியை பத்தியும் கவலை இல்லை. ஏன் கவலை இல்லை அப்படின்னா, இவங்க எலெக்ஷன்ல போட்டியிடுறது என்பது எதுக்காக அவங்களுக்கு நல்லா தெரியும். அதை தாண்டியெல்லாம் வேற எந்த அரசியல் புரிதலும் அவங்களுக்கு கிடையாது. அது சீமானுக்கே இல்லைங்க. என்னை பொறுத்தவரையில் இன்னைக்கு விஜய் பேசிய ஒரு விடயத்தை வந்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, முழுக்க இவ்வளவு நாளா நம்ம விஜய் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருப்போம் இல்லையா? குறிப்பாக பத்திரிகையாளர்கள், நம்மை போன்ற ஊடகவியலாளர்கள் எல்லாம் வந்து வச்ச ஒரு குற்றத்திற்கு எதிராக நம்ம என்னென்னலாம் கருத்துக்கள் சொன்னோமோ அதுக்கெல்லாம் பதில் சொன்ன ஒன்றாகத்தான் இருந்தது. அதையும் தாண்டி விஜய் பேசிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எம்ஜிஆர், அண்ணா, காமராசர் இவ்வளவுதான். இந்த பழைய அரசியலையே சும்மா சுத்தி பல்ட்டி அடிச்சுக்கிட்டு, எம்ஜிஆர் வந்து அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாரு, எம்ஜிஆருக்கு அந்த செல்வாக்கு இருந்தது, அதே செல்வாக்குக்கு நானும் வருவேன்னு கிட்டத்தட்ட அந்த அரசியலை தான் திரும்ப பேசிட்டே தான் இருந்தார். மீண்டும் ஒரு எம்ஜிஆரை போல விஜய் வருவாரா? அந்த அளவுக்கு வந்து விஜய்க்கு மவுஸ் இருக்கிறதா, மக்கள் செல்வாக்கு இருக்கிறதா? அது ரொம்ப முக்கியமாக நாம் விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதான் நீங்க சொல்றீங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால விவாதிக்க வேண்டியது ஒண்ணுமே கிடையாது. நான் சொல்றது என்னன்னா, விஜய் அடுத்த மீட்டிங்காச்சும் விஜய் வந்து அந்த அப்பா அம்மாவோட படத்தை போட்டு நீங்க மீட்டிங் நடத்தலாம்னா பரவாயில்லன்னு சொல்லுங்க. அப்பா அம்மா தான் நேர்ல கூட்டு வந்து உட்கார வச்சிருந்தாரு. அதான் அவங்களோட படத்தை போட்டுட்டு எங்க அப்பா அம்மா மீட்டிங் கொடுத்தாருன்னா வேலை முடிஞ்சிருக்காது. இல்ல எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம்னு தெரியல. அது அவரே சொல்லிட்டாரு, நான் எம்ஜிஆரை பார்த்து சொல்லிட்டாரு. சரிங்களா? அவரே வந்து விஜயகாந்தை மட்டும் தான் விஜயகாந்த் அரசியல் அவர் பார்த்து வந்திருக்காரு, சொந்த அண்ணன். இப்போ இவர் சொல்ற எம்ஜிஆருக்கும் ஒரு கட்சி இருக்கு, அண்ணாவுக்கும் ஒரு கட்சி இருக்கு, புரட்சி கலைஞர் விஜயகாந்துக்கும் ஒரு கட்சி இருக்குது.
இந்த 3 கட்சியில் இருக்கிற கொள்கை ஏதாவது ஒண்ணு எடுத்து தான் நான் பண்றேன் அப்படின்னா, அதுக்கு நீங்க தேவையே இல்ல. இன்னைக்கு இந்த 3மே இல்ல. தமிழ்நாடு வந்து நீங்க சொல்ற 3 டெவலப் ஆகி வந்துருச்சு. இன்னைக்கு தமிழ்நாடு எதிர்நோக்கிட்டு இருக்கிற பிரச்சனை வந்து ஓட் சோரி பிரச்சனை தான் இன்னைக்கு. தமிழ்நாடு எதிர்நோக்கிட்டு இருக்கிற பிரச்சனை அமித்ஷா அசம்பிளி கொண்டு வந்த தீர்மானம் தான். தமிழ்நாடு எதிர்நோக்கிட்டு இருக்கிற பிரச்சனை வந்து மீண்டும் மீண்டும் மனுநீதி கொண்டு வர்றாங்க. மீண்டும் அந்த மும்மொழி கொள்கையை கொண்டு வர்றாங்க. கல்விக் கொள்கையில் இருக்கிற சிக்கல் இதெல்லாம் தான் வந்து தமிழ்நாடு எதிர்நோக்கிட்டு இருக்கிற பிரச்சனை. இதை பத்தின எந்த புரிதலுமே அவங்களுக்கு இல்ல. அவங்களுக்கு அவசியமும் இல்லை. நம்ம ஏன் அவங்ககிட்ட போய் கேட்கணும்னு கேட்கிறேன். நீங்க சீமான் கிட்டையும் விஜய் கிட்டையும் நீங்க நடிகர் சீமான் கிட்டையும் அரசியல்வாதி விஜய் கிட்டையும் கேட்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவங்க 2 பேரும் பேசுவது அரசியல் அல்ல. அதை முதல்ல புரிஞ்சுக்கீங்க. இப்ப எனக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீமான வந்து எப்படி எளிமையா வந்து சீமான பார்க்கறது இப்படி ஒரு கூட்டம் வந்து முண்டி எடுத்து போறது இல்லை. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? சீமான ஏன் முண்டி எடுத்து பார்க்க போறது இல்லைன்னா, சீமான பார்க்க வர்றாங்களா அந்த கூட்டம் சீமானுக்கு எஜமானர்கள். அவங்க பணம் கொடுத்துதான் அவனை கூட்டிட்டு வந்து பேச வைக்கிறாங்க. அவன் ஒரு பெய்டு ஸ்பீக்கர். அதாவது அவன் ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் மாதிரி. சரிங்களா? இந்த ஸ்டாண்டப் காமெடியை வந்து பேசுவானுல்ல, ஸ்டாண்டப் காமெடி வர்றப்ப அவங்க கூட 2 பேர் போட்டோ எடுத்துக்குவாங்க. ஏன்னா அவர் வந்து விஜய் டிவில ஆல்ரெடி கொஞ்சம் ஃபேமஸானவர். சீமான் ஒரு ஸ்டாண்டப் காமெடியன், அவ்வளவுதான். ஆனா விஜய் அப்படி கிடையாதுங்க. விஜய் வந்து நிறைய பணத்தை எல்லாம் வச்சுட்டு அவர் பெரிய சினிமா கவர்ச்சியோட உள்ள வராது. சினிமா கவர்ச்சியை பார்க்க வர மட்டும் மக்கள் வராங்க. விஜய் பேசுற கருத்தை யாராச்சும் கேட்கறாங்க அப்படின்னா விஜய்க்கு வந்து கொஞ்சம் யோசிச்சு பேசலாம். அவருக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஓட்டு, வேட்டு, ரூட்டு. இதுக்கு நீங்க டிஆர் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் அவ்வளவு அட்டகாசமா பேசுவார். இல்ல, இன்னைக்கு அப்படிதான் இருந்தது. அவ்வளவுதான். பஞ்சு டைலாக் மட்டும் தான் இருக்கு. என்ன இருக்கு இப்போ விஜய்? இன்னொரு டிஆரா மாறிட்டாரா விஜய் அப்படிங்கறதுதான் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. சினிமால டைலாக் எழுதி கொடுக்கறது அப்படியே எழுதி கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த டைலாக் அவ்வளவு பார்த்தா ஷார்ப்பா இருக்கு உங்களுக்கு. எனக்கு இந்த மைதிலி எண்ணெய் காதலின்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? ராஜேந்திரன் படம் தான். அதுல வந்து அவங்க ஹீரோயின் அமலா இருக்காங்க இல்லைங்க, அந்த அந்த ஹீரோயின் அமலா கிட்ட வந்து அந்த ஊர் பண்ணையார் வந்து போவாரு. அமலா வந்து ஒய்விஜயாவோட கஸ்டடியில அமலா இருப்பாங்க. அப்ப என்ன சிக்கல் வரும்னு கேட்டீங்கன்னா, இந்த அந்த பண்ணையார போறப்ப அமலா வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. உடனே பண்ணையார் வந்து கோச்சுட்டு வந்து ஒய்விஜயாவை சுத்திட்டு போவாரு. அப்போ வந்து ஒய்விஜயா சொல்ல வேண்டிய வசனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பொண்ணு வந்துட்டு பிரச்சனை பண்றா, இவளை பிடிச்சி அடி, அவ்வளவுதான் விஷயம். இந்த பிள்ளைய அடிச்சு நம்ம வழிக்கு கொண்டு வாங்குறதா விஷயம். இதுக்கு ஸ்ரீராஜன் எழுதின வசனம் அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஒய்விஜயா சொல்லுவாங்க, இந்த ஜடம் பிடிக்கிற அடம், விட்டு வைக்காத ஒரு இடம், வாசிச்சது ஜடம். இதுதான் டைலாக். அந்த பிள்ளைய அடிங்கிற டைலாக் அடம், ஜடம், ஜடம். இதைத்தான் விஜய் இன்னைக்கு பேசிட்டு இருக்க. அப்படி ஓட்டு, வேட்டு, ரூட்டு. அதை தாண்டி எல்லாம் அதுல வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க அவங்களை அரசியலாவே பார்க்க வேண்டியதுன்னு சொல்றேன். சீரியஸான அரசியலா பார்க்க வேண்டியது இல்லை. ஆனா விஜய் கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், அவ்வளவுதான். விஜய் கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், தெரிஞ்சோ தெரியாமலையோ தந்தை பெரியாரை வந்து கொள்கை வழிகாட்டி, அண்ணல் அம்பேத்கர் கொள்கை வழிகாட்டி வச்சிருக்காரு. இந்த பெரியாரையும் அண்ணல் அம்பேத்கரையும் அவங்க கட்சி தொண்டர்கள் படிங்கன்னு சொல்லி படிக்க வச்சுட்டாலே போதும், விஜய் வந்து ஈஸியா எஸ்கேப் போயிடுவார். அதை சொல்ல மாட்டேங்கிறாரு, எனக்கு வருத்தமா இருக்கு. இப்ப பார்த்தாலும் பெரியார் அம்பேத்கர் வார்த்தை சொல்றாரு ஒழிய, இந்த பெரியாரையும் அம்பேத்கரையும் படிங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை படிச்சுட்டாங்கன்னா அந்த ரசிகர்கள் கட்சி தொண்டர்களா மாறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. நம்ம அது வரைக்கும் தான் வெயிட் பண்ணணும், வேற எதுவும் கிடையாது. நீங்க சொல்றது போல அது ரொம்ப 100க்கு 100 ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளையும் கம்பேர் பண்ணுகிற போது, இந்த இடதுசாரி சித்தாந்தத்தை, முற்போக்கு தனத்தை எல்லாரிடத்திலும் கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகள்ல ரொம்ப விரல் விட்டு எண்ணிடலாம். திமுக, விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்ற இயக்கங்கள் தான் இருக்கு. அதிலும் குறிப்பா வந்து இந்த சித்தாந்தத்தை தொடர்ச்சியா வந்து மாணவர்கள் கிட்டையும் புதுசா வரக்கூடிய இளைஞர்கள் கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல இந்த கட்சிகள் தான் பண்ணுது. விசிகா பண்ணுது, கம்யூனிஸ்டுகள் பண்ணுது, திமுக பண்ணுது. இதை தாண்டி இன்னைக்கு யாரும் பண்றது இல்ல. இன்னைக்கு இவ்வளவு பெரிய பேசுறது இல்லைங்க. இந்த 3 கட்சிகிட்டையும் இளைஞர்கள் இல்ல.
அதை நம்ம ஒத்துக்கணும். நம்ம மாற்றுக்கிறதே எனக்கு கிடையாது. அப்படி சொல்லிட முடியாத தோழர். இன்னைக்கு திருமா பின்னாடி இருக்கக்கூடிய இளைஞர்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறதும் அதிகமா இருக்கு. இன்னைக்கு திமுகவில் கிட்டத்தட்ட வந்து இளைஞர்களுடைய பட்டாளம் அப்படிங்கிறது எக்கச்சக்கமா இருக்கு. அந்த இளைஞர்களை எப்படி தயார் பண்ணணுமோ அப்படி தயார் பண்றாங்களே. ரேஷியோ ரேஷியோ வைஸா பார்த்தோம்னா கம்மிதான், குறைவுதான். சினிமா பார்க்குற ரேஷியோ தான் அதிகமா இருக்கு. பர்வீனா சுல்தான் ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஒரு பொண்ணு அவங்ககிட்ட கேட்பாங்க, எனக்கு சினிமா பார்த்து ஈஸியா மனப்பாடம் ஆகுது, எனக்கு தமிழ் செய்யுள் வந்து மனப்பாடம் ஆகுதுன்னு கேட்கிறப்போ, அந்த அவங்க பர்வீனா சுல்தான் ரொம்ப அழகா பதில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப எக்ஸலண்டான பதில். சினிமா பாட்டை எனக்கும் மனப்பாடம் பண்றதுக்கு ஈஸி. ஒருவேளை சினிமா பாட்டை நான் மனப்பாடம் பண்ணி இருந்தால் இன்னைக்கு நான் பேராசிரியராக மாசம் ஒரு 1,60,000 சம்பளம் வாங்கிட்டு டெய்லி வர 2 ஹவர்ஸ் தான் கிளாஸ். இன்னைக்கு இந்த மேடையில் உட்காந்து நான் வந்து பேசிட்டு இருக்க மாட்டேன். சினிமா பாட்டை மனப்பாடம் பண்ணா நானும் சும்மா 10 ரூபாய் தான் போய் உட்காந்துருப்பேன். ஸோ நீங்க எதை படிக்கணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதான் ஊன்றி கவனமா படிச்சீங்கன்னா அது ஈஸியா மனப்பாடம் ஆகும்னு சொல்லுவாங்க. சினிமா பாட்டு நீங்க ரொம்ப ஈஸியா எல்லா இளைஞருக்கும் போய் சேர்ந்துருக்கு. அந்த சினிமா கவர்ச்சி தான் விஜயையும் சீமானையுமே வந்து தத்துக்கு கொண்டு பாட்டி வச்சிருக்கு. யாருக்கும் நீங்க இந்த இளைஞர்கள்ட்ட போய் நம்ம வந்து பேச வேண்டிய விஷயங்கள் ரொம்ப நிறைய இருக்கு. கல்லூரியில போய் நின்று பேசுனீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு திராவிட இயக்க பேச்சாளர்கள்ல இன்றைய தலைமுறை இளைஞர்கிட்ட வந்து இருக்கிறது தோழர் மதிவதனி மட்டும்தான். இளைஞர்கிட்ட போய் அவங்க பேசினா நின்று கேட்கறாங்க, அவ்வளவுதான். அது நமக்கு பத்தாதுல்ல அவங்களுக்கு. இன்னைக்கு விஜய் பேசுனதை, அதாவது இன்னைக்கு விஜய் பேசுனத விஜயே வந்து என்னை பார்க்கறதுக்கு இத்தனை பேர் வராதீங்கன்னு அந்த தொண்டர்களை விஜய் மாதிரி அவமானப்படுத்தினால் யாருமே கிடையாது. இந்த ரேம்பை போட்டு ரேம்புக்கு முன்னாடி வந்து பெரிய பெரிய இரும்பு காடுகளை வச்சு அதுல பீச் தரப்படுது என்பது இந்த தொண்டர்களை இதுக்கு மேல அவமானப்படுத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இவனுக்கு குரங்கு கூட்டம் அப்படின்னு நம்ம சொல்லல, விஜய் சொல்றாரு. இந்த குரங்கு கூட்டத்துல என்னை காப்பாத்திக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த குரங்கு கூட்டத்தை காப்பாத்துறது ஒரு கம்பி வேலி அடிக்கிறானுங்க. அதை அடிச்சாலும் இந்த குரங்கு மேல ஏறி வருதுன்னு கேட்டீங்கன்னா அதுல வந்து பீச் தரவே அந்த தொண்டர்களுக்கு தப்பா சொல்லிட்டீங்க. அணில் நாட் குரங்கு இல்ல, அப்போ அணில்ல வச்சுக்கலாம். அப்போ சரிங்களா, அந்த அணில்களை வந்து அவர் அவ்வளவு மோசமா ட்ரீட் பண்றாரு அவரு. இவங்களும் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. அப்ப அந்த இளைஞர்கள் அரசியல்படுத்துற வேலைதான் இருக்குது. அதுக்கு தான் நான் இப்போ விஜயோட ரசிகர்கள் சொல்ற விஷயம் கேட்டா, உங்க தலைவர் சொன்ன கொள்கை வழிகாட்டிகளையும் அரசியல் வழிகாட்டியும் ஒரு தடவை படிங்க. ஃபுல்லா படிக்கலைன்னா கூட அவங்க அவங்க அவங்கள பத்தி பேச அவங்க கேளுங்கன்னு சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, அவங்களை கூப்பிட்டு இன்னைக்கு விஜயே கூப்பிட்டு என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, அருள்மொழி அம்மா, சுபவி ஐயா, ஓவிய அம்மா, அப்புறம் நம்ம சூர்யா கிருஷ்ணமூர்த்தி, மதிவதனி, இவங்களை எல்லாம் கூப்பிட்டு கட்சியில் இருக்க பசங்க கிளாஸ் எடுங்கன்னு சொன்னாங்கன்னா அது கண்டிப்பா ஒர்க்ஃபுல்லா இருக்கும். அதையெல்லாம் விட்டுட்டு புஷி ஆனது, ஆதவர்ஜனா, புத்தத்தி ராஜ்மோகன் எல்லாம் பேசினா அது இப்படித்தான் இருக்கும். ராஜ்மோகன் இன்னொரு ரசிகர் மன்ற தலைவர் கூட கிடையாதுங்க, ரசிகர் மன்ற உறுப்பினர் இருக்காங்க. அதுதான் சிக்கலங்க. இல்லைங்க, அது இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு மாநாடு, ஒரு அரசியல் மாநாடை போல கண்டிப்பாக நடக்கவே இல்லை. முழுக்க இது ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனை போலதான் நடந்துச்சு. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதை தாண்டி இங்க அரசியல் பேசக்கூடிய ஒரு இடத்தில் அங்க இருக்கக்கூடிய எந்த நபரும் கிடையாது. அங்க பார்வையாளர்களாக போன எந்த அணில் குஞ்சுகளும் கிடையாது. அது விஜயும் கிடையாது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனா நீங்க சொல்வதை போல நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இந்த அணில்களோட மாநாடு தான் மாநாடு மாதிரி இல்லைன்னா ஆமைகளோட மாநாடு, ஆமைகளோட கூட்டம், ஆமைகளோட கூட்டம் மட்டும் அது அரசியல் கூட்டம் மாதிரியா இருக்குது. அதுவும் கிடையாது. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை செலவிட்டு எங்களோட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி. நன்றி.